நாகரிகம். 2014ஆம் ஆண்டு வைகை கரையை ஒட்டிய பகுதிகளில் 110 அடியில் தமிழர்களின் பாரம்பரியம் கண்டெடுக்கப்பட்டது. கீழடியில் ஆயிரக்கணக்கான பொருட்கள் கிடைத்திருந்தாலும் மத தொடர்புடைய பொருட்கள் ஒன்று கூட கிடைக்கவில்லை. இதில் இருந்து தமிழர்கள் மத தொடர்புடைய இருந்தால் வாழ்ந்திருந்தால் என்று தெரிய வந்துள்ளது. எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் எங்கள் நம்பிக்கையும் கூறி சர் ஐசக் நியூட்டன் பிறந்தது 1642. ஆனால் 1010ஆம் ஆண்டு எந்தவித ஒட்டு பொருட்களும் இன்றி தஞ்சை கோயில் கட்டப்பட்டுள்ளது. பிறகு புவியீர்ப்பு விசையின் தந்தை நியூட்டன் என கூறுவதன் காரணம் என்ன என்பது என் மனதின் கேள்வி. இன்று ஈகைக்கும் இலக்கணம் சொல்லி இருக்கிறான் வள்ளுவன். ஆமாம், குளிரில் நடுங்கிய மயிலுக்கு போர்வை அளித்து சென்றான் வேகன். பற்றி படுத்த செடி கொடிகளுக்கு தன் வந்த தேரினை விட்டு சென்றவன் பாரி. இப்படி நாடு நகரம் வீடு என இத்தனையும் இழந்து ஈகை எனும் ஈர மனதினை இன்றளவும் இலக்கியங்கள் போதித்து வருகிறது. எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு. இன்று இந்த உலகம் போற்றும் இந்த தமிழர் பாரம்பரியத்தை இந்நாளில் நாமும் போற்றுவோம். என்